SKM பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஒரு காலகட்டத்தில் ரஷ்யன் லிட்ரேச்சர் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு இங்க இருந்தது. நிறைய டிரான்ஸ்லேஷன் புக்ஸ் எல்லாம் வந்து வீடுகள்ல எல்லாம் இருக்கும். And that is why we respect the people of Tamil Nadu. நரேந்திர மோடி தமிழ் மக்களுடைய எதிரி. அடுத்து வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு வந்து நிறைய இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம கடந்து வந்து இப்போ இருக்கிறது வந்து கொரியன் இன்ஃப்ளூயன்ஸ் தான் பயங்கரம். இது ஒரு புதுசான ஒரு விஷயம். ஹைவேல போகிறப்பெல்லாம் கொரியன் ஸ்டோர்லாம் இருக்குது. அப்புறம் கொரியன் பன்னு அப்படிங்கிறாங்க, கொரியன் ட்ரெஸ்ஸு, அப்புறம் அந்த கண்ணாடி, இந்த பொண்ணு போட்டிருக்க கண்ணாடிலாம் அந்த கொரியன் கண்ணாடி, இது மாதிரி என்னென்னமோ கையில் ஒரு ஃபேனு, இதை வந்து ஹால்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொரியன் வேவ் அப்படிங்கிறாங்க. சார் ஐ ஆம் நாட் ஆப்பிரிக்கன் மஞ்சி, ஐ ஆம் பாவம் நார்மல் மனுஷன் ஃப்ரம் இந்தியா. இந்தியன்? எஸ் எஸ் இந்தியா அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இங்கே உள்ள வந்திருக்கு. என்னோட இன்ட்ரோ யாராவது கொரியனில் சொல்ல முடியுமா? ஏன்னா இதுக்காக கொரியன் படித்தவங்களா இருப்பீங்களா? அம்மா கோபிநாத் மீதா அம்மா ஹாயா அக்குன் பதம் அன்பு இதம் காதல் சுகம். எனக்கு முதல்ல ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்க முடியுமா? டீச் மீ கொரியன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைனா ரொம்ப தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்லி சிஞ்சா சாச்சுங்கண்ணா. சிஞ்சா சாச்சுனா திரிமுன் டக்கோபா ரெதிவின் படாக்கோ கோப திரிமுண்டா பக்கோ புண்டாத்திரி. இப்போ நம்ம தேங்க்யூ சொல்லணும்னா கம்சாம்னிதா. கம்சாமிதா எப்படி சொல்லணும்னு சொல்லி காட்டுங்க. கம்சாம்னிதா. கம்சாமிதா. ஓ குரலி வித்தையா? ஆமா அப்படின்னு கோவப்பட்டாங்கன்னா ஆமா அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி கொரியன்ல எப்படின்னா ஏ ஏ ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்தது பாரு. இந்த தமிழ்ல எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வெளியூர் ஆளுங்களை சொல்ற மாதிரி சொல்றியாமா? வேற ஏதாவது சராங்கே அப்படி இப்படி சிம்பிள்லாம் இருக்குல்ல, அது மாதிரி வேற ஏதாவது செய்கைகள்லாம் இருக்கா? கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? பாஞ்சு வேற மாதிரி இது. அதான் உங்களுக்கு எது பிடிச்சது? கரூர்ல இருந்து எப்படி கொரியா? ஆன்லைன் லவ். சாப்பிட்டியா 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 சாப்பிட்டல. ப்ளீஸ் ரிப்ளை ப்ளீஸ் ரிப்ளை ப்ளீஸ் ரிப்ளை. கொரிய கலாச்சாரத்தில் உங்களை எது இருக்கிறது? அவங்களோட ஃபேஷன்ஸ், அப்புறம் கொரியன் ட்ராமாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெகுலராக ஒரு 10 எபிசோட பார்த்துட்டு தான் தூங்குவேன். பார்க்காம தூங்கவே மாட்டேன். ஏன்னா அவ்வளோ என்ன அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சார். இப்போ தமிழ் மூவிலாம் பிரிக்க வில்லன் வருவாங்க. அது என்னன்னா லவ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க சார். 2 ஹீரோ இருப்பாங்க சார். செகண்ட் ஹீரோக்கும் அதே முக்கியத்துவம் கொடுப்பாங்க சார். அவங்க 2 பேரும் சேஸ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு யாரை விரும்புதுங்கிறது தான் சார் கதை. அந்த பொண்ணு யாரு? என் லவர் சார். அப்ப இந்த பையன் அவளோட லவர் சார். படிக்க போற இன்னொரு ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருப்போம். அவங்க எல்லாம் பிரேக்கப் பண்ணிட்டு தான் அடுத்த சிட்டிக்கே போவாங்க சார். ஏ பரமா படிடா, ஒழுங்கா படிடா. அங்கெல்லாம் வந்து பசங்களுக்கு தான் காம்ப்ளிமெண்ட்ஸ் அதிகம். பெண்கள் ரசிக்கிறதுக்கான ஒரு உலகம் அங்க இருக்கு. கரெக்ட் சார். அதனால தான் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அதிகம் அவங்களுக்கு. அதுவும் என்ன மாதிரி ரொம்ப அழகா இருந்தா உடனே கிட்னாவா? ஓகே, நல்லா இருக்கு.